ஓம் தும் துர்காயே நமக. வணக்கம் அன்பு நண்பர்களே. ஆதித்யா அஸ்ட்ரோ நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தினமும் இன்றைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நவக்கிரகங்களின் நல்லாசிகள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 14/5/2026 பராபவ ஆண்டு சித்திரை மாதம் 31ஆம் நாள் வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். மேச லக்கணம். இருப்பு இன்று 8 வினாடி. சூரிய உதயம் இன்று 5:54க்கு. கரணன் 3 மணி முதல் 4:30 மணி வரை. திதி இன்று காலை 8:13 வரை துவாதசி, பின்பு திரையோதசி. நட்சத்திரம் இன்று இரவு 8:06 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. நாமயோகம் இன்று மாலை 3:25 வரை பிரிதி, பின்பு ஆயுஷ்மான். கரணம் இன்று காலை 8:13 வரை தைத்துளம், பின்பு இரவு 7:19 வரை கரசை, பின்பு வணிசை. அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:53 வரை மரண யோகம், பின்பு இரவு 8:06 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று இரவு 8:06 வரை பார்த்தீங்கன்னா பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அப்போ இந்த 2 நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையும் நீங்கள் ஈடுபட வேண்டாமுங்க. நீண்ட பயணங்கள் ஏதாவது மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி, திட்டமிட்டிருந்தாலும் சரி, அதையெல்லாம் தவிர்த்துருங்க. புதிய பொருட்கள், ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சந்திராஷ்டம தினங்களில் உங்களுக்கு மன உளைச்சல், மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. வேலையில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும். நீங்கள் செய்கின்ற செயலில் பார்த்தீங்கன்னா பொறுமையின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ அடுத்தவர்கள் மீது ஆத்திரம், எரிச்சல், கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இன்று அதிகமாக காணப்படும். எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டம நாளில் எந்த ஒரு முக்கிய செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாளுக்கான பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகல சிவாலயங்கள்லையும் மாலையில் ஸ்ரீ நந்தீஸ்வரரை வழிபட்டு அபிஷேக ஆராதனைகள் செய்ய மிக நல்ல நாள். தேவக்கோட்டை ஸ்ரீ ரெங்கநாதர் புறப்பாடு. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வழிபட உங்களுக்கு செல்வாக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. விரதாதி விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று பிரதோஷ தினமுங்க. அதே போல் சுபமுகூர்த்த தினமும் இருக்குங்க. அப்போ பிரதோஷ வேளையில் சிவபெருமானை வழிபட நம்ம இன்றைய நாள் மிக ஒரு சிறப்பான ஒரு நாள்னு சொல்லலாமுங்க. நந்தீஸ்வரரையும் வழிபடணுங்க சேர்ந்து. அப்போ சிவபெருமானை நாம் நாள்தோறும் வணங்குகிறோம்ங்க. ஆனாலும் இந்த பிரதோஷ காலத்தில் எம்பெருமானை ஆலயம் சென்று வணங்குவது சிறந்த ஒரு பயனை அளிக்கக்கூடுங்க. மாதந்தோறும் பார்த்தீங்கன்னா 2 முறை பார்த்தீங்கன்னா வளர்பிறை, தேய்பிறை, திரையோதசி திதியில் 13வது நாள் இந்த பிரதோஷ தினங்களாகுங்க. அப்போ இந்த நாட்களில் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான நேரம் இந்த பிரதோஷ காலமாகுங்க. இந்த நேரத்தில் பரமசிவனை வணங்கி நீங்கள் வழிபட்டீங்கன்னா மற்ற நாட்களில் ஏற்படக்கூடிய துன்பங்கள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு இன்பம் பெறலாம் என்பது நம்பிக்கைங்க. அப்போ பிரதோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் ஆழகால விஷத்தை அருந்தி நீலகண்டனானது இந்த பிரதோஷ நேரத்தில் தாங்க. தேவர்களும் அசுரர்களும் போட்டி போட்டு கொண்டு பார்க்கடலை கடைந்த போது திருமகள், ஐராவதம், காமதேனு, கற்பகத்தரு, சிந்தாமணி, கௌஸ்துபமணின்னு முதலியன ஒவ்வொன்றாக தோன்றுதுங்க. அப்போ லக்ஷ்மியை திருமால் ஏற்றுக்கொள்கிறாருங்க. மற்ற பொருட்களை இந்திராதி தேவர்கள் எல்லாமே ஏற்றுக்கொள்கிறாங்கங்க. ஆனால் கூடவே கொடிய விஷமான ஆழகால விஷமும் வெளிப்படுதுங்க. அப்போ இதை கண்டு தேவர்களும் முனிவர்களும் பெரிதும் அஞ்சு நடுங்குகிறாங்க. அப்போ உயிர்களை காப்பாற்ற பரமசிவன் அந்த ஆழகால விஷத்தை உட்கொள்கிறாருங்க. அப்போ தன்னுடைய கணவருடைய உடல்ல விஷம் பரவுவதை கண்ட பார்வதி தேவி தன்னுடைய தளிர் கரங்களால் அவரை தொட விஷம் பார்த்தீங்கன்னா சிவனுடைய நெஞ்சு குழியிலேயே நின்று விட்டதால இறைவன் அன்றையிலிருந்து நீலகண்டன் ஆனாருங்க. அப்போ இந்த நேரம்தான் பிரதோஷ காலம் என்றும் வணங்கப்பட்டு வருதுங்க. அப்போ சிவபெருமான் கைலாயத்தில் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் திருநடனம் புரிந்து காட்சியளிக்கிறாருங்க. அப்பொழுது கலைமகள் வீணை வாசிக்க அலைமகளான லக்ஷ்மி தேவி பாடுகிறாங்க. திருமால் மிருதங்கம் வாசிக்க இந்திரன் புல்லாங்குழல் ஊதுகிறாருங்க. பிரம்மதேவர் தாளமிட தேவர்கள் முனிவர்கள் யாவரும் கைலாயம் இறைவனை வணங்குகிறார்கள் என்பது ஒரு புராதான வரலாறாக இருக்குங்க. அப்போ ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு பின்பும் சரி, பௌர்ணமிக்கு பின்பும் சரி, இந்த 2 பிரதோஷ நாட்களில் சிவாலயங்களில் குறித்த நேரத்தில்
சிறப்பு வழிபாடுகள் எல்லாமே நடைபெறுகிறதுங்க. அப்போ சிவனுக்கு நீங்கள் பால், தேன், தயிர், சந்தனம், பன்னீர், திருநீர் மற்றும் பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்து வில்வம், அரளி, தாமரை, மல்லிகை மலர்களால் அர்ச்சனை செய்த பின்பு தீபாராதனைகள் எல்லாம் நடைபெறக்கூடுங்க. அப்போ இறைவனுடன் கூடவே அவருடைய வாகனமான நந்திதேவருக்கும் அபிஷேகம் நடைபெறுங்க. அப்போ இவருக்கு எண்ணெய், பால், தயிர், சந்தனம், இளநீர் போன்றவற்றை அபிஷேகத்திற்காக நீங்கள் வாங்கி தரலாமுங்க. பின்பு அருகம்புல் பூசாற்றிய பின்பு வில்வத்தால் அர்ச்சனை செய்வது வழக்கமுங்க. அப்போ நந்திதேவரது தீபாதரணிக்கு பின்பு தான் மூலவரான லிங்கத்திற்கு தீபாதரணிகள் எல்லாம் நடக்குங்க. அந்த தீபாதரணியை கூட நந்தியின் 2 கொம்புகளுக்கிடையே பார்த்து தரிசிக்க நம்மளுடைய தோஷங்கள் நீங்கி உங்களுக்கு நன்மைகள் உண்டாக கூடுங்க. அப்போ பிரதோஷத்தில் எப்படி நம்ம விரதம் இருப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்களில் அதிகாலையில் நீராடி எழுந்து சிவாலயம் சென்று வழிபட வேண்டுங்க. அன்று முழுவதும் பார்த்தீங்கன்னா உணவின்றி உபவாசம் இருந்து திருமுறைகளை எல்லாம் நீங்கள் படிக்க வேண்டுங்க. பிரதோஷ நேரமான மாலை 4:30 மணிக்கு சிவாலயம் சென்று உள்ள முருகி 5 எழுத்து மந்திரமாகிய சிவாய நம என ஓதி வழிபட வேண்டியது மிக அவசியம்ங்க. அப்போ எல்லா பிரதோஷங்களையும் விடவும் பார்த்தீங்கன்னா இந்த பிரதோஷம் ஒரு மிக சிறப்பு வாய்ந்ததுங்க. அதனால் இந்த பிரதோஷ காலத்தில் பார்வதியுடன் கூடிய சந்திரசேகரன் ரிஷப வாகனத்தில் ஆலயத்தை ஒவ்வொரு பிரதோஷத்திலையும் 3 முறை வலம் வருவதை நம்மளால் பார்க்க முடியுங்க. முதல் சுற்றில் செய்யப்படக்கூடிய வேத பாராயணத்தையும், 2ஆம் சுற்றில் செய்யப்படக்கூடிய திருமுறை பாராயணத்தையும், 3ஆம் சுற்றில் உங்களுக்கு நாதஸ்வர இன்னிசையுடன் பார்த்தீங்கன்னா வலம் வந்தபடி கேட்க வேண்டுங்க. அப்போ நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை ஓதியபடி பிரதோஷ காலத்தில் ஈசனை பிறையணிந்த ஒரு பெருமானாக தேவியோடும் முருகனோடும் சோமாஸ்கந்த மூர்த்தியாக தரிசித்து கண்ணீர் மல்க நீங்கள் வழிபட்டீங்கன்னா வேற புண்ணியமே செய்ய வேண்டாமுங்க. அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நாளாக உங்களுக்கு மாற்றி கொடுப்பாருங்க. உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த பிரதோஷ தினங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையை மேம்படுத்தி கொடுக்குங்க. அதே போல் இன்றைய நாளுக்கான சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாகன பழுதுகளை சரி செய்வதற்கு மிக ஏற்ற நாள், கட்டிட மதில் சுவர் பணிகளை மேற்கொள்ள மிக சாதகமான நாள், அபிஷேகம் செய்வதற்கு மிக நல்ல நாள், நடனம் தொடர்பான ஆலோசனைகளை பெறுவதற்கு மிக சிறந்த நாள். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் இன்றைய நாளுக்கான லக்கண நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேச லக்கணம் இருப்பு இன்று அதிகாலை 4:17 மணி முதல் 5:57 மணி வரை, ரிஷப லக்கணம் 5:58 மணி முதல் 7:51 மணி வரை, மிதுன லக்கணம் 7:52 மணி முதல் 9:57 மணி வரை, கடக லக்கணம் 9:58 மணி முதல் 12:08 மணி வரை, சிம்ம லக்கணம் 12:09 மணி முதல் 2:14 மணி வரை, கன்னி லக்கணம் 2:15 மணி முதல் 4:14 மணி வரை, துலாம் லக்கணம் 4:15 மணி முதல் 6:14 மணி வரை, விருச்சக லக்கணம் 6:15 மணி முதல் 8:19 மணி வரை, தனுசு லக்கணம் 8:20 மணி முதல் 10:31 மணி வரை, மகர லக்கணம் 10:32 மணி முதல் 12:37 மணி வரை, கும்ப லக்கணம் 12:38 மணி முதல் 2:31 மணி வரை, மீன லக்கணம் 2:32 மணி முதல் 4:12 மணி வரை, மேஷ லக்கணம் 4:13 மணி முதல் 5:53 மணி வரை. நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நமக்கு வேண்டும் நினச்சோம்னா நிச்சயம் நீங்கள் இதை தொடர்ந்து கடைபிடிங்க. 12 ராசிக்காரர்களும் பார்த்தீங்கன்னா இன்றைய நாளுக்கான சுபகாரிகள் அறிந்து நீங்கள் செயல்படுங்க. குறை அறிந்து செயல்படுபவர்களை யாராலும் வெல்ல முடியாது என்பது சித்தர்களுடைய அருள்வாக்குங்க. சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் ஆகிய 4 ஹோரைகள்லையும் சுபகாரியங்கள் செய்யலாம். இந்த 4 ஹோரைகளும் உங்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஹோரைங்க. அதே போல் சூரியன், செவ்வாய், சனி இந்த 3 ஹோரைகளில் சுபகாரியங்களை எல்லாம் தவிர்த்துருங்க. இந்த 3 ஹோரைக்குண்டான செயல்பாடுகளை எல்லாம் செய்தாலும் உங்களுக்கு சிறந்த பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இன்றைய நாளுக்கான ஹோரை நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை 6 மணி முதல் 7 மணி வரை குரு ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை செவ்வாய் ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை சூரிய ஹோரை, 9 மணி முதல் 10 மணி வரை சுக்கிர ஹோரை, 10 மணி முதல் 11 மணி வரை புதன் ஹோரை, 11 மணி முதல் 12 மணி வரை சந்திர ஹோரை, பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை சனி ஹோரை, 1 மணி முதல் 2 மணி வரை குரு ஹோரை, 2 மணி முதல் 3 மணி வரை செவ்வாய் ஹோரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை சூரிய ஹோரை, 4 மணி முதல் 5 மணி வரை சுக்கிர ஹோரை, 5 மணி முதல் 6 மணி வரை புதன் ஹோரை, இரவு 6 மணி முதல் 7 மணி வரை சந்திர ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை சனி ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை குரு ஹோரை, 9 மணி முதல் 10 மணி வரை செவ்வாய் ஹோரை, 10 மணி முதல் 11 மணி வரை சூரிய ஹோரை, 11 மணி முதல் 12 மணி வரை சுக்கிர ஹோரை, நள்ளிரவு 12 மணி முதல் 1 மணி வரை புதன் ஹோரை, 1 மணி முதல் 2 மணி வரை சந்திர ஹோரை,
2 மணி முதல் 3 மணி வரை சனி ஹொரை, அதிகாலை 3 மணி முதல் 4 மணி வரை குரு ஹொரை, 4 மணி முதல் 5 மணி வரை செவ்வாய் ஹொரை, 5 மணி முதல் 6 மணி வரை சூரிய ஹொரை. இன்று வியாழக்கிழமை என்பதால் பார்த்தீங்கன்னா குரு ஹொரை உங்களுக்கு மிக மிக விசேஷம் வாய்ந்ததுங்க. இந்த குரு ஹொரை பார்த்தீங்கன்னா நவக்கிரகங்களில் சுபக்காரகன், தனக்காரகன், சந்தானக்காரகன் என்றெல்லாம் அழைக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த குரு பகவான் தாங்க. அப்போ அனைத்து சுபகாரியங்களுக்குமே நீங்கள் இந்த குரு ஹொரையை பயன்படுத்தலாம். மிகவும் ஒரு ஏற்ற நேரமாகவும் இந்த குரு ஹொரை இருக்குங்க. அதே போல் வியாபாரம் செய்வதற்கு மிக ஒரு சிறப்பான ஒரு ஹொரை, விவசாயம் செய்யறதுக்கு ஒரு நல்ல ஹொரைங்க. அதே போல் ஆடை ஆபரணங்கள் பொருட்கள் வாங்கவும், வீடு மனை வாங்கவோ அல்லது விற்கவோ மிக ஒரு ஏற்ற ஹொரைங்க. அப்போ இந்த குரு ஹொரையில் பார்த்தீங்கன்னா சட்டத்திற்கும் நியாயத்திற்கும் புறம்பான காரியங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த காரியங்களெல்லாம் தவிர்த்து செய்வது இந்த காலகட்டங்களில் நல்லதுங்க குரு ஹொரையில். அதே போல் இன்றைய நாள் வியாழக்கிழமைங்க. வியாழக்கிழமைனாலே குரு பகவானுக்கு ஒரு மிக மிக ஒரு சிறந்த நாளுங்க. சுக்கிரனை விட பார்த்தீங்கன்னா குரு பகவான் பல நன்மைகளை உங்களுக்கு வழங்கக்கூடியவராக இருக்காருங்க. அப்போ இந்த நாளில் குரு பகவானுடைய பரிபூர்ண அருளும் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் மஞ்சள் நிற உடைகளை அணிந்து கொண்டு குரு பகவானை வழிபட்டு வாங்க. உங்களுக்கு கோடி நன்மைகளை வழங்கக்கூடியவராக இருப்பாருங்க. அதே போல் இன்றைய நாள் வியாழக்கிழமையில் கடகம், கன்னி, விருச்சகம், தனுசு, கும்பம், மீனம் இந்த 6 ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மிக மிக ஒரு சிறப்பான ஒரு நாள்னு சொல்லலாமுங்க. அப்போ நீங்கள் எந்த ஒரு முயற்சிகள் பண்ணாலும் அந்த முயற்சிக்குண்டான பலன்கள் நிச்சயம் உங்களுக்கு மிக நன்மைகளும் அதிக பலன்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷத்தில் சூரியன் செவ்வாய், ரிஷபத்தில் சுக்கிரன் புதன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி சந்திரன். இனி 12 ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் பலன்களை நாம் பார்ப்போமுங்க. மேச ராசி மேச லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சூரியன் செவ்வாய் பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன் பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் ராகும், விரயஸ்தானத்தில் சனி சந்திரனுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகளில் விருப்பமான பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ சிலர் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பலன்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குது. உங்களுடைய தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் அதிகரித்து காணப்படும். எதிர்பாராத வரவுகள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் ஒரு சிலருக்கு ஏற்படுங்க. அதே போல் நண்பர்களிடத்தில் பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குது. அரசு வகையில் நல்ல ஒரு அனுகூலங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. உங்களுக்கு ஏதாவது வழக்குகளில் ஏதாவது தீர்ப்புகள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்புகள் அமையக்கூடுங்க. அதே போல் வாகன பழுதுகளை சரி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு, யோகம் இதெல்லாமே காணப்படுது. வியாபாரத்தில் இழுபறியான சில வரவுகள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கக்கூடுங்க. அதே போல் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா புதுமையான ஒரு சூழல்கள் எல்லாமே அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. உங்களுடைய வாய்ப்புக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. உற்சாகமான நாளாக அமையக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. தந்தை வழியில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே அனைத்தும் அனுகூலமாக முடியக்கூடுங்க. அதே போல் சகோதரர்கள் உங்களிடத்துல ஆலோசனைகள் கேட்டு வருவாங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவ்வப்போது பார்த்தீங்கன்னா மனதில் சில குழப்பங்களும் ஏற்படுங்க. அதெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. மாலையில் உற்சாகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மாலை வேளையில் சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய ஆடை ஆபரணங்களுடைய சேர்க்கை இன்றைய நாள் ஒரு சிலருக்கு உண்டாகக்கூடும். அதே போல் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மாலையில் உறவினர்களுடைய வருகையால் உங்களுடைய வீட்டில் மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா வழக்கமான ஒரு சூழ்நிலைகளே உங்களுக்கு காணப்பட்டாலும் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. திடீர் செலவுகளும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய பணிகளை நீங்கள் விரைந்து ஆற்றக்கூடிய ஒரு செயல் வீரராக இருப்பீங்க. அப்போ கொடுக்கப்பட்ட பணிகளை எளிதாக விரைவில் முடிச்சிருவீங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு வேலை தொழில் விஷயங்களில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. காதல் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய துணையுடன் ஒரு இனிமையான தருணங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுடைய சூழ்நிலைகள், வட்டாரங்கள், கிரக அமைப்புகள் மிக அற்புதமாக இருக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். அதே போல் உங்களுடைய மகிழ்ச்சியை இன்றைய நாள் அதிகரித்து அளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. குழந்தைகளுடைய கல்வி விஷயங்களில் ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ அவர்களுடைய வளர்ச்சி மிக அற்புதமான ஒரு வளர்ச்சியாக இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு பண வரவு அதிகமாக
அதிகமாக காணப்படுங்க. அப்போ இது பணவரவு, உங்களுடைய வங்கி இருப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நிதி நிலைமையில் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதனால நிதி நிலைமை விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான ஒரு நாளாக காணப்படுது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஆரோக்கியமும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா நீங்கள் தைரியம், தன்னம்பிக்கையும், ஆற்றலோடு இருக்கிறதுனால ஆரோக்கியமும் இன்றைய நாள் உங்களுக்கு மிக அற்புதமாக காணப்படுவதால் ஆரோக்கியம் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு விதமாக இருக்குங்க. இருந்தாலும் யதார்த்தமாக நீங்கள் சில நடைபயிற்சி, சின்ன சின்ன பயிற்சிகள், யோகா இந்த மாதிரியான சில செயல்பாடுகளை செய்யும்போது மன அமைதியும் மன நிறைவும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத வரவுகள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் நண்பர்களிடத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா அரசு வகையில் நல்ல ஒரு அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அதே போல் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் வியாபாரத்தில் இழுபறியான ஒரு சில வரவுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புதுமையான சூழல்கள் எல்லாமே அமையக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. எந்த செயலையும் துணிச்சலாக செய்யக்கூடிய மேசராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குவதால் நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவது மிகச் சிறப்பாக அமையுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவதால் நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வருவதால் அனைத்து விதமான கஷ்டங்கள் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. ரிஷப ராசி, ரிஷப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சுக்கிரன் புதன் பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் ராகுவும், லாபஸ்தானத்தில் சனி சந்திரனுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்றைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சுமாரான ஒரு நாளாகத்தாங்க இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் உங்களிடம் பார்த்தீங்கன்னா அவநம்பிக்கை உணர்வு இன்றைய நாள் அதிகமாக காணப்படுங்க. அதனால் இன்றைய நாள் நீங்கள் தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. முக்கிய முடிவுகளால் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்காதுங்க. அதனால் தன்னம்பிக்கை உங்களுக்கு குறைந்திருக்கும். அந்த தன்னம்பிக்கையை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ தேவைகளை அறிந்து இன்றைய நாள் நிறைவேற்றுவீங்க. உறவுகள் வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிதல்கள் ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடுங்க. அப்போ பண விவகாரங்களில் நாணயத்தோடு செயல்படுவீங்க. இன்றைய நாள் நண்பர்கள் வழியில் ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து சேரக்கூடுங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் சில மாற்றங்களும் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ கற்பனை துறைகளில் இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு மதிப்புகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. போட்டி நிறைந்த ஒரு நல்ல நாளாகவும் இருக்க போகுதுங்க. இன்றைய நாள் ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பலன்கள் ஏற்படுமா அப்படின்னா இல்லைங்க. ஒரு சிலருக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்குங்க. புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இன்றைய நாள் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டான்னு தாங்க சொல்லுவேன். ஒரு சிலருக்கு வெளியூர்களில் இருக்கக்கூடிய கோவில்களை தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் ஏற்படுங்க. மாலை வேளையில் குடும்பத்தினருடைய உறவினர்கள், நண்பர்கள் வீட்டுக்கு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு காணப்படுது. வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிக்கு நல்லபடியாக ஒத்துழைப்பு தருவாங்கங்க. அலுவலகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ வியாபாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழக்கம் போலவே மிக சிறப்பாக நடைபெறும்னே சொல்லலாமுங்க. பணியாளர்கள் பார்த்தீங்கன்னா நல்லபடி உங்களுக்கு ஒத்துழைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணியிடத்தில் வளர்ச்சி காணப்படணும்னா கொஞ்சம் கடின உழைப்பு தேவைப்படுதுங்க. பணிகளில் சில தவறுகள் காரணமாக பணியில் தரமெல்லாம் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. அதனால் மேலதிகாரிகளுடைய கொஞ்சம் சில அதிருப்திக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள்லாம் ஏற்படுங்க. அதனால் தொழில் விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக இருக்குது. வேலையில் கொஞ்சம் கவனமுடன் இருந்து கொள்ளுங்க. அதே காதல் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உணர்ச்சி வசப்படுவதை உங்கள் குடும்பத்தில் இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. அது உறவில் பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டீங்கன்னா நிச்சயம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சண்டைகள் எழலாம். அதனால் உறவுகளில் நல்லிணக்கம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த உணர்ச்சி வசப்படுதலை தவிர்த்துருங்க. இன்றைய நாள் சரி செய்து உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. விட்டு கொடுத்து செல்லுங்க. குடும்பத்திற்கு அது மிக ஒரு சிறப்பான ஒரு நாளாக அமைச்சு கொடுக்குங்க. குழந்தைகளுடைய கல்வியில் சின்ன சின்ன தடங்கல்கள் வந்தால் கூட அதெல்லாம் எளிதாக சாதிக்கக்கூடிய தைரியத்துடன் பேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் அவர்களுடைய முயற்சிகள் அதிகமாக காணப்படுங்க.
அப்போ நிதி நிலைமை பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நிதி நிலைமை என்று உங்களுக்கு சிறப்பாக காணப்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. நிதி நிலைமையில் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருப்பது மிக நல்லது. தேவையற்ற பொறுப்புகளுக்காக பணத்தை நீங்கள் செலவு செய்யாதீங்க. அது பணத்தை கையாளும் போது கொஞ்சம் கவனமும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நிதி நிலைமை உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லை, கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று தொண்டை சம்பந்தமான சில தொற்றுகள்லாம் ஏற்படலாமுங்க. அதனால் குளிர்ச்சியான பொருட்களை உட்கொள்வதால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வருது. அதனால் கொஞ்சம் இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துருங்க. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதையும் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ உறவுகள் வழியில் உங்களுக்கு புரிதல்கள் நல்லா ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பண விவகாரங்களில் கொஞ்சம் நேர்மையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போது நண்பர்கள் வழியில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்திகள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரக்கூடும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் புதிய வாய்ப்புகள் மூலம் நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டாகக்கூடுங்க. கற்பனை துறைகளில் உங்களுக்கு மதிப்புகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. கருணையும் இரக்கமும் அதிகமாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியோட நாதன் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானுங்க. அப்போ நீங்கள் பெருமாள் கோவில் சென்று மகாலட்சுமியை வணங்குவது மிக சிறப்பாக இருக்குங்க. மகாலட்சுமிக்கு வாசனை பூக்களாலும் குங்குமத்தாலும் நீங்கள் அர்ச்சனை செய்து வந்தீங்கன்னா உங்கள் மனம் நிம்மதி மற்றும் வீட்டில் செல்வம் பெருகக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வருவதால் அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும், மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. மிதுன ராசி மிதுன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் குரு பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் ராகுவும், 10ஆம் பாவத்தில் சனி சந்திரனுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் சுக்கிரன் புதன் பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சற்று உற்சாகங்கள் குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் கொஞ்சம் அதை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டுங்க. அப்போ உற்சாகமாக செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ மகிழ்ச்சியற்ற சில சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு உருவானால் கூட நீங்கள் மகிழ்ச்சியான தருணங்களை உருவாக்கி கொள்ள வேண்டுங்க. அதனால் திட்டமிட்டு அதன்படி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செயலாற்ற வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உடலில் ஒரு விதமான சோர்வுகள் சிலருக்கு பார்த்தீங்கன்னா உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ எதிர்பாலின மக்கள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிலருக்கு நல்ல ஒரு அனுகூலங்கள் எல்லாம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த இடமாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடும். அதே போல் நண்பர்களுடைய ஒத்துழைப்புகள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிலருக்கு நிச்சயம் கிடைக்கக்கூடுங்க. குழந்தைகளுடைய விருப்பங்களை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. அப்போ உழைப்புக்குண்டான மதிப்புகள் இன்றைய நாள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்குங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் அமைதியுடனும் பொறுமையுடனும் இருப்பது மிக நல்லதுங்க. அப்போ எந்த ஒரு விஷயத்திலையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அவசரப்பட வேண்டாம். தெய்வ அனுகூலம் உங்களுக்கு இன்றைய நாள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ மனதுக்கு இந்த விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு சம்பவம் எல்லாம் நடைபெறக்கூடுங்க. அப்போ உறவினர்களுடைய வருகையால் உங்கள் வீட்டில் உற்சாகமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே காணப்படுங்க. எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் பார்த்தீங்கன்னா சுப செலவாக இருக்குங்க என்பது ஆறுதல், உங்கள் மனதளவில் ஆறுதலை ஏற்படுத்தி தருங்க. அப்போ சுப செலவுகள் ஏற்பட்டாலே உங்களுக்கு மனசில் சந்தோஷம் தைரியம் இதெல்லாமே அதிகரித்து காணப்படும். சிலருக்கு தாய்மாமன் வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் ஒரு சிலருக்கு அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. அப்போ உற்சாகமான ஒரு சூழ்நிலையை இன்றைய நாள் உங்களுக்கு காணப்பட்டாலும் எதிர்பார்த்த சலுகைகள் ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. வியாபாரத்தில் உங்களுக்கு சற்று பற்று வரவு உங்களுக்கு சுமாராக இருக்குன்னு சொல்லலாமுங்க. அப்போ தொழிலில் தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய பணிகள் அதிக பணிகள் காரணமாக உங்களுடைய செயல்திறன்கள் அனைத்துமே உங்களுக்கு பாதிக்கக்கூடிய வகையில் இருக்குங்க. அதனால் சிறப்பாக நீங்கள் திட்டமிட்டு முறையாக நீங்கள் ஒரு ஒழுங்கமைத்து ஒரு செயல்களை செய்தீங்கன்னா இன்றைய நாள் வெற்றிகள் உங்களுக்கு காணப்படுங்க. தொழில் விஷயங்களில் உங்களுக்கு இன்றைய நாள் சுமாராக தாங்க காணப்படுது. அதனால் தொழில் விஷயங்களில் கொஞ்சம் கவனமுடன் இருந்தீங்கனாலே போதும்.
காதல் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று குடும்பத்தில் தேவையற்ற சில குழப்பங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் உங்களுடைய கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா சிறு சிறு மோதல்கள் எல்லாம் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமுடன் இருந்து கொள்ளுங்க. சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டுமுங்க. ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் பூதாகரமாக ஆக்க வேண்டாம். அதனால் விட்டு கொடுத்து செல்லுங்க. இன்றைய நாள் அவருடான ஒரு வேற்றுமைகள் உங்களுக்கு காணப்பட்டால் கூட அதை சரி இன்றைய நாளை நீங்கள் தவிர்த்துட்டீங்கன்னா மற்ற நாட்களில் அது சாதாரண விஷயத்துக்கு இவ்வளோ பெரிய சண்டையா அப்படின்ற ஒரு யோசனைகள் வரும். அதையெல்லாம் தவிர்த்துருங்க. தவிர்த்திட்டாலே உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடும். குழந்தைகள் விஷயங்களில் கல்வியில் சின்ன சின்ன சில இடர்பாடுகள்லாம் வந்தால் கூட அதையெல்லாம் தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் இன்றைய நாள் காணப்படுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பயணத்தின் போது பணம் இழப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் நிதி நிலைமையில் கொஞ்சம் கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருங்க. எங்கேயாவது நீங்கள் நிதியை வெளியில் எடுத்துகிட்டு போகும்போது பணப்பையை நீங்கள் பத்திரப்படுத்தி வைத்துக்கொள்வது மிக நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உடனடியாக, அதாவது நீங்கள் கரெக்டான டயத்தில் உணவு உட்கொள்ளாத காரணத்தால் தான் சில செரிமான பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு ஆரோக்கியத்தில் ஏற்படுங்க. அதனால் உங்களுடைய உணவு பழக்கத்தை நீங்கள் மாற்றிக்கொள்வது நல்லதுங்க. எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய முயற்சிகளையும் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மிக நல்லதுங்க. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 2. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். மிருக சீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உடலில் ஒரு விதமான சோர்வுகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதிர்பாலின மக்கள் மூலம் ஒரு நல்ல அனுகூலங்களும் உண்டாகக்கூடும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடுங்க. நண்பர்களுடைய ஒத்துழைப்பும் இன்றைய நாள் கிடைக்கக்கூடுங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய குழந்தைகளுடைய விருப்பங்களை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. உங்களுடைய உழைப்புக்குண்டான மதிப்புகளும் இன்றைய நாள் கிடைக்கக்கூடுங்க. புதிய சிந்தனைகளை கொண்ட மிதுனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசி நாதனாக பார்த்தீங்கன்னா புதன் பகவான் இருக்காருங்க. அப்போ புதன்கிழமை தோறும் நீங்கள் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்வது மிக உகந்ததாக இருக்குங்க. அது மட்டுமின்றி நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்கன்னா பேரும் புகழும் பெறுவீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வருவதால் அனைத்து விதமான கஷ்டங்கள்லாம் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கடகராசி கடகலக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் ராகுவும், 9ஆம் பாவத்தில் சனி சந்திரனுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் சூரியன் செவ்வாய் பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் சுக்கிரனும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு குரு பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களால் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. அப்போ மகிழ்ச்சியாக இன்றைய நாள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போது. அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் இன்றைய நாள் உங்களுக்கு பயனுள்ள விதத்தில் உங்களுக்கு எல்லாத்தையுமே மாற்றி கொடுக்குங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சிகள் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. பொருளாதார நெருக்கடிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு சிலருக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. அப்போ குழந்தைகள் வழியில் ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. அப்போ வேலை செய்பவங்களாக இருந்தீங்கன்னா திறமைக்கேற்ப உங்களுக்கு உயர்வும் முன்னேற்றங்களும் உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு காணப்படுதுங்க. உங்களுடைய பேச்சுக்களில் சில அனுபவங்கள் எல்லாமே இன்றைய நாள் வெளிப்படக்கூடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கல்வி தொடர்பான ஏதாவது செயல்பாடுகளில் இருந்து வந்த தாமதங்கள் உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு புரியக்கூடுங்க. அப்போ இந்த விஷயத்தினால தான் இது தாமதங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்ற ஒரு தெளிவு ஏற்படக்கூடும். மனை சார்ந்த இடம் சார்ந்த விருத்திக்கான சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ தேவையான பணம் உங்களுடைய கையில் இருப்பதால் இன்றைய நாள் உற்சாகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு நல்ல ஆதாயங்களும் ஒன்று இன்றைய நாள் உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. அப்போ குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளை எல்லாத்தையும் நிறைவேற்றி வைப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாமே இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதே போல் எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு உண்டான வாய்ப்புகள் இன்றைய நாள் உங்களுக்கு அதிகம் காணப்படுங்க. அப்போ நண்பர்களிடத்தில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே கிடைக்கக்கூடும். அலுவலகத்தில் உங்களுக்கு பணிச்சுமை குறைவதால் உற்சாகமாக காணப்படுவீங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு இன்றைய நாள் கூடுதல் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. பங்குதாரர்களால் உங்களுக்கு நல்ல அனுகூலங்களும் இன்றைய நாள் உண்டாகக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் அமைய போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய பணிகளில் மிகுந்த திருப்திகள் காணப்படக்கூடிய ஒரு சூழல்லாம் ஏற்படுதுங்க. அப்போ உங்களுடைய மேல அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைய நாள் உங்களுக்கு
அதிகம் காணப்படுதுங்க. அப்போ தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படுங்க. பங்குதாரர்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு மிகுந்து அதிக அளவில் உங்களுக்கு இன்றைய நாள் காணப்படுங்க. அப்போ உங்களுடைய வளர்ச்சி இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. காதல் குடும்ப விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய துணையுடன் ஒரு நல்லுறவை பராமரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நீங்கள் இருவருமே பார்த்தீங்கன்னா சிறந்த முறையில் உங்களுடைய பேச்சாற்றல் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. உரையாடலும் உங்களுக்கு நல்ல விதத்தில் இருக்குங்க. அப்போ உங்களுடைய உறவுகளில் அன்பு பெருகக்கூடும். மகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தில் நல்ல ஒரு வளர்ச்சிகளும் இன்றைய நாள் காணப்படுங்க. குழந்தைகளுடைய கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது தாமதங்கள்லாம் இதுவரை இருந்துச்சுன்னா அந்த தாமதங்கள்லாம் உங்களுக்கு விலகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நிதி நிலைமையில் உங்களிடம் உள்ள பணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விதத்தில் இன்றைய நாள் சிறப்பாக இருக்குங்க. அப்போ அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா அதிகம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களிடம் காணப்படுங்க. அதனால் நிதி நிலைமை உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அப்போ ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஆரோக்கியமும் உங்களுக்கு மிக சிறப்பாக சீராகவும் இருக்குங்க. அதே போல் சீரான ஒரு மனநிலை காரணமாக உங்களுக்கு ஆரோக்கியமும் மிக அற்புதமாக இருக்குங்க. அப்போ ஆரோக்கியம் உங்களுக்கு அற்புதமாக இருந்தாலே சின்ன சின்ன யோகா நடைபயிற்சி இந்த மாதிரியான சில பயிற்சிகளை செய்து கொண்டே இருங்க. மன வலிமை ஏற்பட காண்பீங்க. அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பொருளாதார நெருக்கடிகள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு இன்றைய நாள் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. உங்களுடைய குழந்தைகள் வழியில் ஒரு மகிழ்ச்சியான செய்திகளும் இன்றைய நாள் கிடைக்க போகுதுங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா முன்னேற்றமும் உங்களுக்கு உங்களுடைய திறமைகளும் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேச்சுக்களில் சில அனுபவங்கள் வெளிப்படக்கூடும். ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கல்வி தொடர்பான செயல்பாடுகளில் உங்களுக்கு நல்ல ஒரு இதுவரை இருந்து வந்த தாமதங்கள் உங்களுக்கு விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுக்கு உதவிகள் மனை சார்ந்த இடங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு உதவிகளும் இன்றைய நாள் கிடைக்கக்கூடுங்க. இரக்க குணம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் உமாதேவி அம்மையாருங்க. மேலும் ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் பார்வதி பரமசிவனை நீங்கள் வணங்கி வந்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும். மனமகிழ்ச்சி எல்லாம் அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. சிம்ம ராசி சிம்ம லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் கேது பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் ராகு பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் சனி சந்திரனுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சூரியன் செவ்வாய் பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன் பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் குரு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமைதியின்மை அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் எந்த ஒரு செயல்கள்லையுமே கொஞ்சம் ஒரு சிலருக்கு கவனமுடன் செயலாற்ற வேண்டுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை தரக்கூடிய எண்ணங்களை இன்றைய நாள் வளர்த்து கொள்வது உங்கள் கையில் தாங்க இருக்குது. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சில விஷயங்களில் கொஞ்சம் தடங்கள் தாமதங்கள் எல்லாம் ஏற்படலாம். அப்போ உங்களுடைய முயற்சிகளும் திட்டமிடுதலும் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. குடும்ப உறுப்பினர்கள் மூலம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தனவரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு இன்றைய நாள் கைகூடி வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ வியாபாரம் சார்ந்த பணிகளில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றகரமான வாய்ப்புகளும் இன்றைய நாள் ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடுங்க. மனதில் நினைத்திருந்த ஆசைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடுங்க. சக ஊழியர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு மனதளவில் அமைதியும் ஒற்றுமையும் நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களில் எதிர்ப்புகள் இருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு விலகக்கூடுங்க. அதே போல் புதிய முயற்சிகளில் கொஞ்சம் கவனமுடன் எடுத்து வைங்க. காரியங்களில் அனுகூலம் ஒரு சிலருக்கு உண்டானா கூட சிலருக்கு நவீனமான டிசைன்கள்
கடைகளில் ஆடை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டாகக்கூடுங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேவை அறிந்து நண்பர்கள் செய்யக்கூடிய ஒரு உதவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதளவில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தருமுங்க. மற்றவர்களுடன் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிங்க. உங்களுடைய யோசனைகளை நீங்கள் குடும்பத்தினரிடம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பாக இருக்குங்க. அப்போது அலுவலகத்தில் சக ஊழியர்களுடைய பணிகளில் உதவி செய்து உற்சாகப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் சற்று தடை தாமதங்களுடன் கிடைக்கக்கூடுங்க. பணியாளர்களுடைய ஒத்துழைப்பால் எல்லாம் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று பணிகளை பொறுத்தவரை உங்களுக்கு குறைவான வாய்ப்புகளே அதிகமாக காணப்படுதுங்க. அப்போ அதிக பணிகள் உங்களுக்கு கவலை அளிக்க விதத்தில் இருக்குங்க. அப்போ மனதளவில் இன்றைய நாள் உங்களுக்கு அதிக பணி அதிக பளு உங்களுக்கு வேலைப்பளு காணப்படுதுங்க. அதனால் இன்றைய நாள் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் திட்டமிடுதலுடன் செயல்படுங்க. அதே போல் தொழில் விஷயங்களில் கொஞ்சம் சின்ன சின்ன லாபங்கள் உங்களுக்கு வரணுனாலும் ஒரு சின்ன சின்ன தடங்கள் தாமதங்களுக்கு அப்புறம் நடைபெறக்கூடும். காதல் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய துணையுடன் நல்லுறவு காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ மகிழ்ச்சியான உணர்வுகளை உங்கள் துணையுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. அது இன்றைய நாள் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சின்ன சின்ன சிறு சிறு சண்டைகள் வந்தால் கூட அதை விட்டு கொடுத்து போங்க. பெரியோர்களுடைய அரவணைப்புலையும் ஆசையோடும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடும். குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்பட காண்பீங்க. இதுவரை இருந்த தடங்கல்கள் எல்லாம் விலகி அவர்களுடைய படிப்பில் நல்ல கவனம் செலுத்தக்கூடிய வகையில் இன்றைய நாள் சிறப்பாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை நீங்கள் உங்களுக்கு இன்றைய நாள் அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லைங்க. அப்போ உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் கடனாகவோ ஏதோ பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. அதனால் நிதி நிலைமையில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியமும் இன்றைய நாள் அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லாதனால தலைவலி இந்த மாதிரியான ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதனால் ஆரோக்கியமாக இருக்க இன்றைய நாள் சின்ன சின்ன ஒரு நடைபயிற்சி, யோகா, தியானம் போன்ற சில பயிற்சிகளை மேற்கொள்வது இன்றைய நாள் உங்களுக்கு மனதளவில் அமைதியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீல நிறம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் மூலம் உங்களுக்கு தனவரவுகள் இன்றைய நாள் அதிகமாக காணப்படும். உங்களுடைய வீட்டிற்கு தேவையான பொருட்களை இன்றைய நாள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ வியாபாரம் சார்ந்த பணிகளில் ஒரு முன்னேற்றகரமான வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு காணப்படுது. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் மனதில் நீங்கள் நினைத்திருந்த ஆசைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. சக ஊழியர்களுடைய இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி மன அமைதியும் ஒற்றுமையும் இன்றைய நாள் உங்களுக்கு நிறைய காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்ற நினைத்திடும் சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் சூரிய நாராயணனை வழிபட்டால் நல்லது உண்டாகக்கூடும். தினந்தோறும் நீங்கள் மகாவிஷ்ணு மற்றும் சிவபெருமானை எல்லாம் நீங்கள் வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் சிரமங்கள்லாம் குறைந்து உங்களுடைய அந்தஸ்து இதெல்லாம் உயரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும். மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கன்னி ராசி கன்னி லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 6ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், கலத்திரஸ்தானத்தில் சனி சந்திரனுடைய பயணமும், அஷ்டமத்தில் சூரியன் செவ்வாய் பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன் பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவநம்பிக்கை உணர்வு அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ள வேண்டுங்க. அப்போ உங்களுடைய செயல்களில் நேர்மை இன்றைய நாள் அவசியம் தேவைப்படுதுங்க. மன அழுத்தத்தை சமாளிக்க இன்றைய நாளை கொஞ்சம் அனுபவித்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாகவும் ஏற்படுத்தி கொள்ளுங்க. அப்போ தியானம் மேற்கொள்வது, ஆன்மீக ஈடுபாடு இதெல்லாம் உங்களுக்கு மன அமைதியை கொடுக்குங்க. அப்போ மனதில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டால் கூட அதெல்லாம் இன்றைய நாள் நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உத்தியோக பணிகளில் உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கக்கூடுங்க. அப்போ வாழ்க்கை துணையின் மூலம் ஒரு அனுபவங்கள் உங்களுக்கு அனுகூலங்கள் எல்லாம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் ஒரு சிலருக்கு ஏற்படுது. அப்போ எதிர்பாராத தேவையற்ற சில செலவுகள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க.
அப்போ தாயினுடைய விருப்பங்களை அறிந்து இன்றைய நாள் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் காணப்படுது. அப்போ பணியாட்கள் மூலம் ஆதரவான ஒரு சூழல் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுங்க. அப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் சற்று நிறைந்து காணப்படுங்க. குடும்பம் அல்லது வேலை தொடர்பான ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுப்பதை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க. அப்போ எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் கூட நேரிடும் இன்றைய நாள். அப்போ மற்றவர்களுடன் பேசும்போது எந்த ஒரு விஷயத்திலையும் நிதானத்தையும் நீங்கள் பொறுமையும் இன்றைய நாள் அவசியம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. வெளியில் நீங்கள் ஏதாவது செல்லும்போது கையில் பொருட்களை கொஞ்சம் பத்திரப்படுத்தி வைத்துக்கொள்ளுங்க. நீங்கள் எதாவது இருந்தாலும் வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமுடன் இருங்க. அலுவலகத்தில் பணிகளில் மிகுந்த கவனம் தேவைப்படுதுங்க இன்றைய நாள். அப்போ வியாபாரத்தில் வழக்கமான ஒரு சூழ்நிலைகளே உங்களுக்கு இன்றைய நாள் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு பணிகளில் சில இடர்பாடுகள்லாம் வரலாம். கொஞ்சம் கவனமுடன் இருங்க. பணிச்சூழல் உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு சுமூகமான ஒரு சூழலாக இருக்காதுங்க. அப்போ உங்களுடைய பணிகளில் சில தாமதங்கள் தடைகள் ஏற்படலாம். உங்களுடைய பணிகளை தொழில் சார்ந்த முறையில் செய்வதற்கு திட்டமிட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எந்த ஒரு செயல்பாடுகளையும் திட்டமிட்டு நீங்கள் செயலாற்ற வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. தொழிலில் உங்களுக்கு லாபங்கள் இன்றைய நாள் கிடைக்குமா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா நஷ்டங்கள் ஏற்படாதுங்க நிச்சயம். அதனால் லாபங்களை எதிர்பார்க்காட்டால் கூட நஷ்டங்கள் உங்களுக்கு இன்றைய நாள் வராது. காதல் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உறவுகளில் உங்களுக்கு நல்லிணக்கம் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதனால உங்களுடைய துணையுடன் பேசும்போது இன்றைய நாள் கவனமாக இருக்க வேண்டுங்க. எச்சரிக்கையுடன் இருங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி உங்களுக்கு சற்று குறைந்து காணப்படுதுங்க. அதனால் இன்றைய நாள் விட்டு கொடுத்து செல்லுங்க. நிதானமான ஒரு பேச்சுக்கள் உங்களுக்கு அறிவாற்றலையும் உங்களுடைய குடும்பத்தினுடைய வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல ஒரு சிறு சிறு தடங்கள் வந்தால் கூட அந்த தடங்கல்களெல்லாம் அவங்க தைரியத்துடன் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் இன்றைய நாள் காணப்படுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் அதிக செலவுகள் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதனால் இன்றைய நாள் பண வரவு உங்களுக்கு அதிகமாக இருந்தால் கூட உங்களுடைய வரவை தக்க வைத்து கொள்ள வைப்பது இன்றைய நாள் கடினம்ங்க. ஏன்னா செலவினங்கள் உங்களுக்கு இன்றைய நாள் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ நிதி நிலைமையும் உங்களுக்கு அவ்வளோ ஒரு சுமாராக தாங்க இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பதட்டம் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. அப்போ ஆரோக்கிய விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பதட்டப்படாதீங்க. பொறுமையாகவும் நிதானத்தையும் ஏற்படுத்தி கொள்ளுங்க. அதே போல் யோகா தியானம் போன்ற பயிற்சிகளில் ஈடுபடுங்க. ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு மன அமைதியை கொடுக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 2. அதிர்ஷ்டமான நிறம் வெண் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மனதில் சிறு சிறு குழப்பங்கள் எல்லாமே ஏற்பட்டு நீங்க கூடுங்க. உத்தியோக பணிகளில் உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளும் இன்றைய நாள் கிடைக்க போகுதுங்க. அதே போல் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வாழ்க்கை துணை வழி மூலம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அனுகூலமான ஒரு சூழ்நிலைகள்லாம் உண்டாகக்கூடுங்க. எதிர்பாராத தேவையற்ற செலவுகளும் ஒரு சிலருக்கு உண்டாகக்கூடும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தாயினுடைய விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. பணியாட்கள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவான ஒரு சூழல்கள் எல்லாம் உங்களுக்கு இன்றைய நாள் காணப்படுதுங்க. வசீகர உள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் என்பதால் நீங்கள் விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அத்துடன் புதன்கிழமை தோறும் நீங்கள் நெய் தீபம் ஏற்றி விநாயகரை வணங்கி வாங்க. உங்களுக்கு நீங்கள் செய்யும் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை எல்லாம் அடையக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும். மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. துலாம் ராசி துலாம் லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சனி சந்திரனுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் உங்களுக்கு சுக்கிரன் புதன் பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் குருவும், லாபஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைத்ததை கொண்டு திருப்தியுடனும் மன அமைதியுடனும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய இலக்குகளை அடைய கடுமையாக இன்றைய நாள் உழைக்க வேண்டிய ஒரு தருணங்கள் எல்லாமே ஏற்படுதுங்க.
அப்போ முக்கியமான செயல்களை இன்றைய நாள் தள்ளி போடுவது மிக மிக சிறந்ததுங்க. அப்போ எந்த ஒரு காரியத்தையும் இன்றைய நாள் கொஞ்சம் தவிர்ப்பது மிக நல்லது. அப்போ எழுத்து பணிகளில் இருப்பவர்களுக்கு ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் ஒருவருக்கு உருவாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. அப்போ காதுகள் தொடர்பான ஏதாவது சில பிரச்சனைகள் உபாதைகள் இதெல்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மனதில் தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும். உயர் அதிகாரிகளுடைய ஆதரவுகள் மூலம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தடைப்பட்ட சில பணிகளை எளிதாக செய்து முடிப்பீங்க. ஒவ்வொருவருக்கு பார்த்தீங்கன்னா அவ்வப்போது ஏற்பட்ட பழைய சிந்தனைகள் மூலம் உங்களுடைய மனதில் அமைதியின்மை உங்களுக்கு உருவாகக்கூடுங்க. அதனால் இன்றைய நாள் ஒரு விஷயங்களில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பழைய நினைவுகளை நீங்கள் நினைவுபடுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய இன்றைய நாள் கவலையாக செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்க. அதனால் பழைய நினைவுகளை தவிர்த்துட்டு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எதிலுமே நிதானத்தோடும் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ பயணங்களை தவிர்ப்பது இன்றைய நாள் முக்கியமாக நல்லதுங்க. சிலருக்கு தாய் வழி உறவுகளால் சில செலவுகள் எல்லாம் ஏற்படக்கூடுங்க. குடும்பத்தில் வீண் விவாதங்கள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருப்பதால் எதிலுமே பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லதுங்க. சிலர் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு அதிகமாக ஏற்படுவதால் உடல் அசதி சோர்வு இது எல்லாமே உண்டாகலாமுங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அதிகாரிகளை நீங்கள் அனுசரணையாக நடந்து கொண்டீங்கன்னா போதும் உங்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரத்தில் கனிவான ஒரு அணுகுமுறை இன்றைய நாள் உங்களுக்கு அவசியம் தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு பணிகள் சற்று அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் இதனாலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதளவில் சோர்வு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடும். குறித்த நேரத்தில் பணிகளை நீங்கள் முடிக்க இயலாத காரணத்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதளவில் சில கவலைகளும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருந்து கொள்ளுங்க. தொழிலில் உங்களுக்கு லாபங்கள் உங்களுக்கு இல்லாட்டாலும் உங்களுக்கு நஷ்டங்கள் எதுவுமே ஏற்படாதுங்க. காதல் குடும்ப விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய விஷயங்களில் குடும்பத்தில் எளிதில் இன்றைய நாள் உங்களுடைய எண்ணங்களில் பார்த்தீங்கன்னா எளிதில் உணர்ச்சி வசப்படுவீங்க. அதனால் இந்த உணர்ச்சி வசப்படுதலை தவிர்ப்பது இன்றைய நாள் நல்லதுங்க. அப்போ துணையுடன் பார்த்தீங்கன்னா நகைச்சுவை அணுகுமுறை கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. குடும்பத்தில் சற்று மகிழ்ச்சி குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் வெளியிடங்களுக்கு சென்று நீங்கள் கொஞ்சம் சுற்றி வருவது இன்றைய நாள் உங்களுக்கு மனதளவில் ஆறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கும். கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த பலன்களும் இன்றைய நாள் காணப்படுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதியில் உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு பலன்கள் இல்லைங்க. அதனால் குடும்பத்திற்காக பணம் செலவு செய்யக்கூடிய சில செலவினங்கள் இதெல்லாமே உங்களுக்கு ஏற்பட்டால் கூட பொறுப்புகள் இன்றைய நாள் அதிகமாக காணப்படுங்க. அப்போ நிதி நிலைமை உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடுங்க. எக்ஸ்ட்ரா ஏதாவது நீங்கள் செய்யணும்னு நினச்சா கூட நீங்கள் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் தாங்க ஏற்படுது. ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய தந்தையினுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. இது இன்றைய நாள் உங்களுக்கு மனதளவில் கவலை அளிக்கும் விதத்தில் இருக்குங்க. அப்போ பணம் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழல்கள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுத்து பணிகளில் இருப்பவர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் உருவாகக்கூடுங்க. காது தொடர்பான சில உபாதைகளும் ஒரு சிலருக்கு ஏற்பட்டு நீங்கக்கூடுங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனதில் தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும். உயர் அதிகாரிகளுடைய ஆதரவுகள் மூலம் உங்களுக்கு தடைப்பட்ட சில பணிகளை எல்லாம் நீங்கள் செய்து முடிப்பீங்க. விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட பழைய சிந்தனைகள் மூலம் உங்களுக்கு மனதில் அமைதியின்மை உருவாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் எந்த ஒரு விஷயத்திலையும் நட்புடன் செயல்பட வேண்டிய ஒரு நாளுங்க. எந்த செயலையும் சமநிலையில் ஆராய்ந்து செயல்படும் துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் என்பதால் நீங்கள் மகாலட்சுமியை வணங்கி வாங்க. நல்ல பலன்கள் எல்லாம் உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. முக்கியமாக சுபதினங்களில் ஸ்ரீரங்கம் சென்று வாங்க. குடும்பத்தில் சந்தோஷம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிலைத்து காணப்படுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும். மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. விருச்சக ராசி விருச்சக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 4ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சனி சந்திரனுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சூரியன் செவ்வாய் பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் சுக்கிரன் புதன் பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் குரு பகவானுடைய பயணம் இருக்குங்க.
10ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று விருச்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எந்த ஒரு விஷயத்திலையுமே உங்களுடைய முயற்சி விடாமுயற்சி இதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெற்றிகள் நிச்சயம் கிடைக்கக்கூடுங்க. அப்போ முன்னேற்றகரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு தைரியம், மன உறுதி, எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூய்மை இது எல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ வெளி வட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பு மரியாதை இது எல்லாமே உயரக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மாற்று மருத்துவம் குறித்த ஆலோசனைகளும் ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய சேமிப்புகளை மேம்படுத்துவதற்குண்டான எண்ணங்கள் இன்றைய நாள் அதிகரித்து காணப்படுங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் உள்ள நுணுக்கங்களை புரிந்து கொண்டு செயல்படுவீங்க. அதில் இன்றைய நாள் வெற்றிகள் உங்களுக்கு வாய்க்க கொடுங்க. அதே போல் உடன் பிறந்தவர்கள் மூலம் உங்களுக்கு ஒரு சிலருக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. உங்களுடைய திறமைக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு கிடைக்க கொடுங்க. அப்போ ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நீங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு சூழலில் சில விஷயங்களில் கவனமுடனும் இருக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அதே போல் உங்களுக்கு நீங்கள் தொடங்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. அப்போ தேவையான பணம் உங்களுக்கு கிடைக்க கொடுங்க. அப்போ தாய் வழி உறவினர்கள் வருகையால் வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உற்சாகம் உண்டாக கொடுங்க. கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒரு அந்யோன்யம், அன்பு இது எல்லாமே அதிகரித்து காணப்படுங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கை துணையால் ஆதாயங்கள் உண்டாகக்கூடும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இன்றைய நாள் ஏற்படக்கூடுங்க. அப்போ குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. அப்போ அலுவலகத்தில் உங்களுக்கு வழக்கமான ஒரு சூழலே காணப்படுதுங்க. நல்ல லாபங்களும் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் அதிகமாக கூடுதல் உழைப்புகள் உங்களுக்கு தேவைப்படுங்க. அதற்குண்டான சில மானியங்களும் உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. இப்போ வேலை தொழில் விஷயங்களில் உங்களுடைய பணிகளை இன்றைய நாள் விரைந்து செயலாற்றுவீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயலாற்றக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுக்கென்று ஒரு தரத்தை நிர்ணயம் செய்து கொண்டு அந்த பணிகளில் நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. அது இன்றைய நாள் உங்களுக்கு அபரிவிதமான சில வளர்ச்சிகளை கொடுக்குங்க. உங்களுடைய தொழிலில் உங்களுடைய உழைப்பு பார்த்தீங்கன்னா அதிகமாக தேவைப்பட வேண்டிய ஒரு காலமாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய உழைப்புக்கு தேவையான பலன்கள் இன்றைய நாள் கிடைக்கக்கூடும். காதல் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய காதல் உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாள்னே சொல்லலாமுங்க. அப்போ இன்றைய நாள் உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிந்துணர்வுகள் உங்கள் இருவருக்கும் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள், சந்தோஷம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் குடும்ப வளர்ச்சிக்கான முயற்சிகள் அனைத்திற்குமே இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்குங்க. அப்போ நீங்கள் எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் உங்களுடைய துணையுடைய சப்போர்ட் முழுவதுமாக இன்றைய நாள் காணப்படுதுங்க. குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுது. அவர்களுடைய போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுடைய நிதி நிலைமை மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரித்து காணப்படும். அதில் நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துவீங்க. அப்போ நிதி ஆதாரம் உங்களுக்கு மிக சிறப்பாகவும் உச்சம் தொடக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களிடம் காணப்படும் தைரியம் காரணமாக இன்றைய நாள் நீங்கள் முழுவதுமே பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்துடனும் ஐஸ்வர்யத்துடனும் இன்றைய நாள் காணப்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வெளிவட்டத்தில் உங்களுக்கு மதிப்புகள் மரியாதைகள் இதெல்லாம் உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ மாற்று மருத்துவம் குறித்த ஆலோசனைகளும் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. அதே போல் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சேமிப்பை மேம்படுத்துவதற்குண்டான எண்ணங்கள் எல்லாமே இன்றைய நாள் அதிகரித்து காணப்படும். வியாபாரத்தில் உள்ள நுணுக்கங்களை இன்றைய நாள் புரிந்து கொண்டு செயல்படுவீங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உடன் பிறந்தவர்கள் மூலம் ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படுதுங்க. அப்போ உங்களுடைய திறமைக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகளும் இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. எதிலுமே பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக செயல்படும் விருச்சக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவானாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் முருகன் மற்றும் துர்க்கை அம்மனை வழிபட்டு வாங்க. எல்லா விதமான தடைகளும் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் துயரங்கள்லாம் நீங்கி நன்மைகள் அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும். மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. தனுசு ராசி தனுசு லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சனி சந்திரனுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் பகவானுடைய பயணமும்,
6ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன் பகவானுடைய பயணமும் களத்திரஸ்தானத்தில் குரு பகவானுடைய பயணம் இருக்குங்க. 9ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ உங்களுடைய தைரியம், தன்னம்பிக்கை, ஆற்றல், மன உறுதி, எண்ணங்கள் தூய்மை, இது எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றங்கள் சற்று அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடும். உங்களுக்கு தன்னம்பிக்கை இன்றைய நாள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ தவறி போன சில வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய உத்தியோகத்தில் திறமைக்கு ஏற்ற சாதகமான ஒரு சூழல் எல்லாமே உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மனதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு உங்களுடைய நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொள்வது இன்றைய நாள் நல்லது. அதே போல் கடன் சார்ந்த ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு படிப்படியாக குறையக்கூடுங்க. நண்பர்களுடைய வட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரிவடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. சமூக பணிகளில் சில அனுபவங்கள் எல்லாமே உங்களுக்கு மேம்படக்கூடும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல லாபங்கள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ எதிர்பாராத பணவரவுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. தந்தையினுடைய தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுங்க. உங்களுடைய குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படுதுங்க. அப்போ எதிரிகளால் உங்களுக்கு ஏற்பட்ட இடையூறுகளும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு மறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. அப்போ மாலையில் பள்ளி கல்லூரிகளில் நண்பர்களை சந்தித்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாகவும் ஒரு சிலருக்கு ஏற்படுங்க. அப்போ சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே உண்டாகுது. அலுவலகத்தில் சக ஊழியர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாமே விலகக்கூடுங்க. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு இன்றைய நாள் அமையக்கூடுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நீங்கள் கொஞ்சம் புத்துணர்ச்சியுடனும் வெற்றி பெற வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணமும் திட்டமிடுதலும் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய திறமைகள் இன்றைய நாள் உங்களுடைய மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுக்களையும் பெறக்கூடுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு தனித்தன்மை உங்களுக்கு வெளிப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நீங்கள் எந்த ஒரு முயற்சிகள் பண்ணால் கூட இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடும். தொழிலில் நல்ல லாபங்களும் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் உங்களுக்கு ஏற்படக்கூடும். பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு அற்புதமாக இருக்குங்க. காதல் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய துணையுடன் நல்ல ஒரு தொடர்புகள் அதிகமாக காணப்படுதுங்க. இதனால் உங்கள் இருவரிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வுகள் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் உங்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படுது. உங்களுடைய குடும்ப வளர்ச்சி உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு வளர்ச்சியாக இருக்கும். கணவன் மனைவி பார்த்தீங்கன்னா வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையக்கூடும். குழந்தைகளுடைய கல்வி விஷயங்களில் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டால் நிச்சயம் வெற்றிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களிடம் பணம் பார்த்தீங்கன்னா நிதி நிலைமை அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ வரவு உங்களுக்கு இன்றைய நாள் அதிகரித்து காணப்படும். அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகுதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களிடம் காணப்படும் திடமான ஒரு மன உறுதி காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே ஆரோக்கியத்துடன் காணப்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ எல்லா விதத்திலையுமே இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைய போகுதுங்க. அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் இளநீல நிறம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா தவறி போன சில வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அப்போ உத்தியோகத்தில் உங்களுக்கு திறமைக்கேற்ற சாதகமான ஒரு சூழல் எல்லாமே உண்டாகக்கூடுங்க. போராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் மனதில் நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொள்வது மிக மிக நல்லதுங்க. அதே போல் கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு படிப்படியாக குறைய காண்பீங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நண்பர்களுடைய வட்டம் விரிவடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. சமூக பணிகளில் சில அனுபவங்கள் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. எந்த வேலை செய்தாலும் அதை நம்பிக்கையோடும் மன உறுதியுடனும் செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் என்பதால் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது மிக சிறப்பான பலன்கள்லாம் ஏற்படுங்க. மேலும் தினசரி சிவபெருமானை வணங்கி வாங்க, நினைத்த காரியங்கள் உங்களுக்கு தடை இல்லாமல் நிறைவேறுங்க. அதே போல் தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவதால் அனைத்து விதமான கஷ்டங்களும் தீரும், மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. மகர ராசி மகர லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும்
3ஆம் பாவத்தில் சனி சந்திரனுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சூரியன் செவ்வாய் பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன் புதன் பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் கேது பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகுதுங்க. அப்போ உங்களுடைய நடவடிக்கைகளில் இன்றைய நாள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. நிதானத்தோடு செயல்படுங்க. எந்த ஒரு காரியத்திலையும் இன்றைய நாள் விட்டு கொடுத்து செல்லுங்க. கடினமான பணிகளை நீங்கள் எளிதாக ஆற்றுவது அப்படின்றத கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ ஏதாவது ஒரு விஷயங்களில் உங்களுக்கு யாராவது உங்களுக்கு உதவி பண்ணாங்கன்னா அவங்கள உதாசீனப்படுத்தாதீங்க. அது இன்றைய நாள் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க. தர்ம காரியங்களில் உங்களுடைய ஈடுபாடுகள் இன்றைய நாள் அதிகமாக ஏற்படுங்க. அப்போ தந்தை வழியில் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க. கருத்துக்களுக்கு உண்டான மதிப்புகளுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. அப்போ உங்களுடைய கருத்துக்களுக்கு இன்றைய நாள் மதிப்புகள் அதிகம் உண்டாகக்கூடும். பார்வை தொடர்பான ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் உங்களுக்கு இன்றைய நாள் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. அப்போ எந்த ஒரு விஷயத்திலையுமே விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு சூழல் எல்லாமே ஏற்படுங்க. அப்போ ஆராய்ச்சி சார்ந்த ஏதாவது பணிகளில் உங்களுக்கு வித்தியாசமான சில அனுபவங்கள் எல்லாமே ஏற்படக்கூடும். கடன் சார்ந்த செயல்களில் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருந்து கொள்ளுங்க. அது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்ற முயற்சி செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உறவினர்களுடைய வருகையால் திடீர் செலவுகள் ஏற்பட்டால் கூட அதெல்லாம் சமாளித்து விடக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு காணப்படுது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்துடன் கோவிலுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வயிறு தொடர்பான பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடும். அதனால் உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடன் இருங்க. அதே போல் உடல் ஆரோக்கியம் இன்றைய நாள் மேம்படக்கூடும். அலுவலகத்தில் உங்களுக்கு அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா கடிந்து கொண்டால் கூட பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ வியாபாரத்தில் விற்பனை லாபமும் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் தடங்கள் ஏற்பட்டாலும் தாமதங்களுக்கு பிறகு உங்களுக்கு நிச்சயம் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு லாபங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகத்தாங்க இருக்க போகுது. அப்போ வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய பணிகளில் கொஞ்சம் கவனமுடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. சிறு சிறு தடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடும். அதனால் நேரத்தை வீணடிக்கலாம். அதனால் திட்டமிட்டு செயல்படுங்க. உங்களுக்கு சுமூகமாக ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. தொழில் விஷயங்களில் சின்ன சின்ன தடங்கள் வந்தாலும் லாபங்கள் உங்களுக்கு கடைசியில் நிச்சயம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. பங்குதாரர்களுடைய சின்ன சின்ன தொடர்புல உங்களுக்கு சில சிறு சிறு சண்டை சச்சரவுகள் எல்லாம் வரலாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்க, புரிந்து கொள்ளுங்க. அது உங்களுக்கு இன்றைய நாள் நல்லது. காதல் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய துணையை நீங்கள் சமாளிப்பதே இன்றைய நாள் உங்களுக்கு கடினமாக உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நீங்கள் என்ன கருத்து சொன்னாலும் அதற்கு நெகட்டிவ் கருத்து அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் உங்களுடைய கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. அதனால் ஒரு பக்கம் தள்ளி வைத்து இருங்க. இருவருமே பார்த்தீங்கன்னா பொதுவான முடிவுக்கு வந்து சேர வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ புரிந்து கொண்டு செயல்பட்டீங்கன்னா இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சியை தக்க வைக்கலாம். இல்லைன்னா சற்று குறைந்து தாங்க காணப்படும். அதனால் இன்றைய நாள் குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. அவர்களுக்கு சின்ன சின்ன உபாதைகள் எல்லாம் வரலாம். அதனால் சளி இருமல் போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களிடம் காணப்படும் பணம் பார்த்தீங்கன்னா குறைவாக காணப்படுதுங்க. அப்போ செலவுகள் அதிகமாக இருக்கும், வரவுகள் கம்மியாக இருக்குங்க. அதனால் பணத்தை கையாளும் பொழுது கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் கையாளுவது இன்றைய நாள் நல்லது. அப்போ நிதி நிலைமை உங்களுக்கு சுமாராக தாங்க இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று சளி இருமல் காரணமாக சில பதட்டமான ஒரு சூழல்கள்லாம் ஏற்படலாம். அதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இன்றைய நாள் கவனமும் எச்சரிக்கையும் தேவைப்படுதுங்க. அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா தர்ம காரியங்களில் உங்களுக்கு ஈடுபாடுகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. அதே போல் தந்தை வழியில் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கருத்துக்களுக்கு உண்டான மதிப்புகள் இன்றைய நாள் கிடைக்கக்கூடும். பார்வை தொடர்பான ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அதே போல் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி பணிகளில் உங்களுக்கு வித்தியாசமான ஒரு அனுபவங்கள் எல்லாமே ஏற்படக்கூடும். கடன் சம்பந்தப்பட்ட செயல்களில் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. சாந்த குணம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் என்பதால் நீங்கள் தன்வந்திரி சுவாமிகளை வழிபடுவதால் சில விசேஷ பலன்களை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. மேலும் தன்வந்திரி சுவாமிகளை பிரார்த்தனை செய்வதால் மன நிறைவு, மன நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான
அற்புதமான பலன்களை எல்லாம் கொடுப்பாருங்க. மேலும் நீங்கள் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கும்ப ராசி கும்ப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் சனி சந்திரனுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சூரியன் செவ்வாய் பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன் பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மந்தமான ஒரு நாளாகத்தாங்க இருக்க போகுது. அதனால் இன்றைய நாள் எந்த ஒரு விஷயத்தையும் புதிய முயற்சிகளை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்க. அதில் நீங்கள் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க. மந்தமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் மறையக்கூடுங்க. அப்போ இன்றைய நாள் கொஞ்சம் தைரியம் குறைந்தும் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ தைரியத்தை வளர்த்து கொள்ளுங்க. தன்னம்பிக்கையை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. நேர்மறையாக நீங்கள் சிந்தித்து மன ஆற்றலுடன் செயல்படுவது இன்றைய நாள் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க. உத்தியோக விஷயங்களில் பார்த்தீங்கன்னா சற்று பொறுமையுடன் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் ஒரு சிலருக்கு உங்களுக்கு குழப்பங்களும் உண்டாகக்கூடுங்க. அப்போ எதிர்பாராத செலவுகள் எல்லாமே உங்களுக்கு சேமிப்புகள் மூலம் குறையக்கூடுங்க. பொழுதுபோக்கு செயல்கள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில கையிருப்புகளும் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அப்போ உடன் பிறந்தவர்கள் வழியில் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. கலை சார்ந்த ஏதாவது துறைகளில் இருந்தீங்கன்னா இழுபறியான ஒரு சூழலும் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் எந்த ஒரு விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா பதட்டங்களை தணிப்பது மிக நல்லதுங்க. காரிய அனுகூலங்கள் ஒரு சிலருக்கு உண்டானக்கூடிய நாளாகவும் இருக்குது. அப்போ எதிர்பார்த்த பணம் ஒரு சிலருக்கு கையிற்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. அப்போ தாயிடம் நீங்கள் கேட்ட உதவிகள் எல்லாமே இன்றைய நாள் கிடைக்கக்கூடுங்க. உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத செலவுகளுடன் தேவையற்ற அலைச்சல்களும் ஏற்படக்கூடுங்க. அப்போ சிலருக்கு திடீர் பயணங்கள் மூலம் பார்த்தீங்கன்னா சில ஆதாயங்களும் உண்டாகக்கூடுங்க. வியாபாரத்திலையும் சரி அலுவலகத்திலையும் சரி சக ஊழியர்களுடைய விஷயத்தில் தலையிட வேண்டாமுங்க. அதே போல் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்பட்டாலும் பணியாளர்களால் சிறு சிறு பிரச்சனைகளும் ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு பணிகள் சற்று அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ சக பணியாளர்களுடனான உறவு உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்காது. சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் எல்லாம் வரலாம், மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். அவர்களுடன் உங்களுடைய அணுகுமுறையை இன்றைய நாள் மாற்றி சிறந்த முறையில் பழக வேண்டுங்க. திட்டமிடுதலுடன் செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்கள் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் காதல் குடும்ப விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளால் சில மோதல்கள் எல்லாம் ஏற்பட வாய்ப்பு நிறைய காணப்படுது. அதனால் தேவையற்ற வாக்குவாதங்களை எல்லாம் இன்றைய நாள் தவிர்த்துருங்க. நிதானமான போக்கையும் பக்குவமாக நடந்து கொள்வதும் இன்றைய நாள் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு விட்டு கொடுத்து செல்லுங்க, அது உங்களுக்கு மிக நல்லதுங்க. குழந்தைகளுடைய கல்வி விஷயங்களில் இன்றைய நாள் அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எந்த ஒரு விஷயத்திலையுமே அவங்க தைரியத்தோடும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ கல்வி விஷயங்களில் அவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு நிதி நிலைமை அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். பணம் இழப்பதற்குண்டான வாய்ப்புகள் இல்லது. அதனால் பணத்தை நீங்கள் கையாளும் பொழுது கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் கையாள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நிதி நிலைமையில் எச்சரிக்கையுடன் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டமான ஒரு சூழல்லாம் காணப்படுங்க. இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் கிடக்கூடும். பிரார்த்தனைகள், தியானம், யோகா இந்த மாதிரியான சின்ன சின்ன பயிற்சிகளை செய்வதன் மூலம் உங்களுக்கு மன அமைதியும் ஆரோக்கியமும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் காவி நிறம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உத்தியோக விஷயங்களில் சற்று பொறுமையுடனும் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா குழப்பங்கள் உண்டாகக்கூடும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத செலவுகள் மூலம் உங்களுக்கு சேமிப்புகள் நிச்சயம் குறையக்கூடும். பொழுதுபோக்கு செயல்கள் மூலம் உங்களுக்கு கையிருப்புகள் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உடன் பிறந்தவர்கள் வழியில் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க. கலை சார்ந்த துறைகளில் இழுபறியான ஒரு சூழலும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க.
மற்றவர்களோடு மதிப்போடும் மரியாதையோடும் பழகக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் வந்து சனி பகவான் என்பதால் நீங்கள் ஐயப்பனை வணங்கி வாங்க. உங்களுக்கு சற்று நற்பலன்கள்லாம் அதிகரிக்கக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும். மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. மீன ராசி மீன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சனி சந்திரனுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் சூரியன் செவ்வாய் பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன் பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் குருவும், 6ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு ராகு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றகரமான ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. இதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு நாளும் கூடங்க. உங்களுடைய தகவல் தொடர்பு மூலம் பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மனதில் பொதுவிதமான சில மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ வியாபார பணிகளில் இருந்து வந்த மந்த நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு முழுவதுமாக மாறக்கூடுங்க. பொருளாதார தொடர்பான ஏதாவது நெருக்கடிகள்லாம் இருந்துச்சுன்னா இது வரைக்கும் அது இன்றைய நாள் உங்களுக்கு படிப்படியாக குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. உங்களுடைய சிந்தனைகளில் சில நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். வழக்கு தொடர்பான ஏதாவது பணிகள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு இன்றைய நாள் சாதகமான முடிவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ தேவையில்லாத சிந்தனைகளை இன்றைய நாள் குறைத்து கொள்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புத்துணர்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய முடிவுகளை துணிந்து எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் வாழ்க்கை துணையால் நல்ல ஒரு ஆதாயங்களும் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ குடும்பத்தினருடைய உங்களுடைய யோசனைக்கு முக்கியத்துவம் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. அப்போ பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளும் கூடங்க. அப்போ உறவினர்கள் வீட்டு விசேஷங்களில் நீங்கள் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் இருக்க போகுது. அப்போ அலுவலகத்தில் இன்றைய நாள் எதிர்பாராத சலுகைகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடுங்க. இப்போ வியாபாரத்தில் விற்பனை நீங்கள் எவ்வளவுக்கு எதிர்பார்க்குறீங்களோ அதை விட அதிகமாகவே இன்றைய நாள் காணப்படும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு சற்று சுமாராக தாங்க காணப்படுது. அப்போ வேலை தொழில் விஷயங்களில் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பணியை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கக்கூடுங்க. அப்போ பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள் அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ உங்களுடைய முன்னேற்றத்திற்கு இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. வியாபாரம் உங்களுக்கு மிக அற்புதமாக இன்றைய நாள் காணப்படுது. சக ஊழியர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க. காதல் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய துணையுடனான சீரான ஒரு மனநிலையை வெளிப்படுத்துவீங்க. இதனால் உங்களுடைய இனிமையான பேச்சுக்கள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய துணையினுடைய மனதை கவரக்கூடிய வகையில் இன்றைய நாள் காணப்படுங்க. அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் இன்றைய நாள் நிச்சயம் அதிகரித்தே காணப்படுங்க. அப்போ உங்களுடைய எண்ண உணர்வுகள் அதிர்வு ஆற்றல்கள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அப்போ குடும்பத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்து காணப்படும். வெளியிடங்களுக்கு நீங்கள் சென்று வந்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. குழந்தைகளுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிச்சயம் காணப்படுதுங்க. வெளிநாடு சென்று படிக்கக்கூடியவங்களுக்கு வாய்ப்புகள் புதிதாக வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுதுங்க. அப்போ உங்களுடைய முயற்சிக்கு உண்டான பலன்கள் நிச்சயம் கிடைக்கக்கூடுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நிதி நிலைமை உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ குடும்பத்தினுடைய உங்களுடைய குடும்பத்திற்கு தேவையான எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிதி நிலைமை உங்களுக்கு சிறப்பான ஒரு நிதி நிலைமை காணப்படுதுங்க. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் சிறப்பாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களிடம் காணப்படும் தைரியம் ஆற்றல் இதெல்லாம் அதிகமாக காணப்படுதுங்க. இதன் காரணமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த ஆரோக்கியத்தினுடன் இன்றைய நாள் காணப்படுவீங்க. அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் அடர் மஞ்சள் நிறம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மனதில் புதுவிதமான சில மாற்றங்கள் எல்லாமே ஏற்படக்கூடுங்க. வியாபார பணிகளில் இருந்து வந்த மந்த நிலைகளும் இன்றைய நாள் உங்களுக்கு மாறக்கூடுங்க.
உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பொருளாதார தொடர்பான நெருக்கடிகள் எல்லாமே உங்களுக்கு படிப்படியாக குறையக்கூடுங்க. உங்களுடைய சிந்தனையின் போக்கில் சில மாற்றங்களும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் தேவையில்லாத சிந்தனைகளை குறைத்து கொள்வதன் மூலம் உங்களுக்கு சில விஷயங்களில் புத்துணர்ச்சியான ஒரு நாளாக ஏற்படுங்க. அதே போல் உங்களுக்கு வழக்கு தொடர்பான பணிகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான முடிவுகளும் கிடைக்கக்கூடுங்க. மற்றவர்களை சார்ந்து வாழ நினைக்காத மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் வந்து குரு பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள்னு பார்த்தீங்கன்னா முருகன் மற்றும் சிவபெருமானுங்க. இவங்க இருவரையுமே நீங்கள் வணங்கி வேண்டி வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தடையாக இருந்தாலும் அதெல்லாம் விலக்கி வைக்கக்கூடியவராக இவங்க இருப்பாங்கங்க. அப்போ கந்தனை நினைத்தால் கருணையோடு நீங்கள் உங்களுக்கு வந்து இறங்கி வருவாருங்க. அப்போ கந்தனை வேண்டி மனமுருகி வேண்டும் போது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை எல்லாம் கொடுப்பாரு. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. மேலும் இன்றைய தினம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல நாளாகவும் இனிய நாளாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.